எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் மற்றும் xy இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் என்ற வளைவரைகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வெட்டி கொள்ளும் என காட்டுக. இங்கு சி ஆர் ஆகியவை மாறிலிகள். ஓகே, ஸோ நமக்கு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணத்திற்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மட்டு m1 மைனஸ் m2 டிவைடட் பை 1 பிளஸ் m1 m2. ஓகே, ஸோ இது வந்து என்னது, இந்த m1 m2ங்கிறது இந்த கொடுக்கப்பட்ட வளைவரைகளோட சாய்வுகள். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வளைவரைகளுக்கு சாய்வுகள் கண்டுபிடிக்கணும். ஸோ சாய்வுக்கு ஃபார்முலா என்னது, m இஸ் ஈக்குவல் டு dy பை dx. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது, முதல் சமன்பாடு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்னது, நம்ம dy பை dx கண்டுபிடிக்கணும். அதனால இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2x கிடைக்கும். மைனஸ் இந்த ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2y ப்ராடக்ட் dy பை dx கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு, இது வந்து மாறிலின்னு கொடுத்ததுனால இது வந்து 0. ஸோ நமக்கு இங்க மைனஸ் 2y dy பை dx இஸ் ஈக்குவல் டு, இந்த 2x வந்துருன்னா மைனஸ் 2x. ஓகே, ஸோ இப்போ என்னது, dy பை dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2x பை இந்த மைனஸ் 2y இங்கே வந்துடும். ஓகே, ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது, -2 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்னது, m1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் அப்படின்னு கிடைச்சிருக்குது. இப்போ நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது, xy இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இதை வந்து என்னது, ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் 2 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னது, இங்க ப்ராடக்ட்ல இருக்குது. ஸோ அதனால பெருக்கல் விதி யூஸ் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் பெருக்கல் dy பை dx பிளஸ் ஒய் பெருக்கல் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் வந்து என்னது, நமக்கு மாறிலி உறுப்பு. ஸோ அதனால அது வந்து 0. ஸோ dy பை dx, அதாவது எக்ஸ் dy பை dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். ஸோ dy பை dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை எக்ஸ். ஸோ நமக்கு m2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இங்க நாம வந்து என்னது, இந்த கோணத்திற்கான ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா வந்து இந்த இரண்டு சாய்வுகளை நம்ம கவனிக்கும் போது இதனுடைய பெருக்கல் பலன் வந்து -1 அப்படின்னு வருது. ஸோ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட் தெரியும் அப்படின்னா, இரு வளைவரைகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை எனில் அதனுடைய சாய்வுகளின் பெருக்கல் பலன் வந்து -1 அப்படின்னு தெரியும். ஸோ அந்த காரணத்தினால நம்ம வந்து என்னது, இப்பவே இதை வந்து என்னது, ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வெட்டி கொள்ளும் அப்படின்னு சொல்லி நாம நிறுவிடலாம். ஸோ அதை தான் இங்க எழுதியிருக்கிறேன். மேலும் நம்ம வந்து என்னது, m1 பெருக்கல் m2 இஸ் ஈக்குவல் டு, m1 என்னது, எக்ஸ் பை ஒய் பெருக்கல் மைனஸ் ஒய் பை எக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ நமக்கு பெருக்கல் -1 கிடைச்சிருக்குது. ஸோ ஸோ நமக்கு தேவையானது என்னது, ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு என்ன சொல்லலாம், இப்ப ஹென்ஸ் ப்ரூவ். இதை தான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம்.